Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜ்ஜி செய்ய நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், அப்போ தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாட்டு இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பதத்தில் இருக்கணும். அடுத்து நம்ம பஜ்ஜி செய்ய உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இன்னைக்கு சீவிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைசரில் நைஸாக சீவி எடுத்துக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம் எதில் போட்டிங்கனாலும் மாவு இந்த பதத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அடுத்து பஜ்ஜி செய்ய நான் எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல மாவு 2 சைடு படுற மாதிரி நல்லா தடவி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிட்டா நல்லா வரும். பாருங்கள், எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம திருப்பக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பஜ்ஜி நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு. இப்போ 2 சைடு செவந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இதே போல் அடுத்த பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரேஷியோவில் மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி நல்லா வரும். பாருங்கள், 2 சைடு வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க மாவையும் பொரிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா மாவையும் நான் பொரிச்சிட்டேன். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவில் பஜ்ஜி செய்யும் பொழுது அது ரொம்ப காரமாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பஜ்ஜி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ள மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.